மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தின்படி ஜூன் மாதத்திற்கான ரூ.1000 பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. புதிய அரசின் தேர்தல் வாக்குறுதியின்படி ஜூலை மாதம் முதல் இந்த தொகை ரூ.2500 உயர்த்தப்படலாம் என கூறப்படுகிறது. தமிழக பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்காற்றி வரும் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் புதிய ஆட்சியிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படுவது பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜூன் மாதத்திற்கான ரூ.1000 உரிமைத் தொகை வழக்கம்போல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்ட நிலையில் ஜூலை மாதம் முதல் தொகை உயர்வு குறித்த தகவல்கள் பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கியுள்ளன. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்த தவகை தலைவர் விஜய் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூ.2500 வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். இதனால் ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு தற்போதுள்ள மகளிர் உரிமைத் தொகை திட்டம் தொடருமா என்ற கேள்வி பலரிடமும் எழுந்தது. ஆனால் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் தொடரும் என முதலமைச்சர் விஜய் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பெண்கள் நிம்மதியடைந்தனர். அதன் அடிப்படையில் ஜூன் மாதத்திற்கான உரிமைத் தொகையும் எந்த தாமதமும் இன்றி வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை இந்த மாதமும் வழக்கம்போல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது. பல பெண்கள் காலையிலேயே குறுஞ்செய்தி மூலம் தொகை வரவு தகவலை பெற்றுள்ளனர். புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 2வது மாதமாக உரிமைத் தொகை வழங்கப்பட்டிருப்பது திட்டம் நிறுத்தப்படாது என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. தற்போது வழங்கப்பட்டுள்ள ரூ.1000 தொகை தொடர்ந்தாலும் தேர்தல் வாக்குறுதியின்படி இதனை ரூ.2500 உயர்த்துவது குறித்து அரசு மட்டத்தில் ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஜூலை மாதத்திலிருந்து கூடுதல் தொகை வழங்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை என்றாலும் பயனாளிகள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான பெண்கள் இந்த திட்டத்தின் மூலம் நேரடி நிதியுதவியை பெற்று வருகின்றனர். குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்வி, மருத்துவ தேவைகள் உள்ளிட்ட பல அத்தியாவசிய செலவுகளுக்கு இந்த தொகை உதவியாக இருந்து வருகிறது. எனவே ரூ.1000 ரூ.2500 உயர்த்தப்படும் என்ற தகவல் பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பலரும் ஜூலை மாத அறிவிப்பை ஆவலுடன் எதிர்நோக்கி வருகின்றனர். தற்போது ஜூன் மாத உரிமைத் தொகை வெற்றிகரமாக வரவு வைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக ஜூலை மாதத்தில் தொகை உயர்வு தொடர்பான அறிவிப்பு வெளியாகுமா என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகே இறுதி நிலை தெளிவாகும். இருப்பினும் ஜூலை மாதம் பெண்களுக்கு ஒரு இனிய சர்ப்ரைஸ் காத்திருக்கலாம் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது.